ஜீவன் சுகபலன் தந்து உணவு தந்து உறைவிடம் தந்து நோய்கள் வியாதிகள் விக்கினங்கள் ஆபத்து பொருளாதார விலைக்கு பாதுகாத்தாலே அந்த தேவனுக்கு நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவன் நம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில் காணப்படுவோம். எங்கிருந்தாலும் தேவ பிரசன்னத்தை உணர நாம் இந்த வேளையில் உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, கடந்த மாதம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் கடந்த நாட்கள் வரை எங்களுக்கு பாதுகாத்து எங்களை வழிநடத்திருந்த எல்லா கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா, இந்த மனமறிப்பு நாளிலே உங்களை ஆராதிக்கும்படியாக தேவன் எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை ரட்சித்தீரே, வேறு குறித்தீரே, அதற்காகவும் ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே, ஆராதனை நாயகரே, உண்மை ஆராதிக்கும்படியாக, உண்மை தொழுகொள்ளும்படியாக, உண்மை சேவிக்கும்படியாக நீ எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இது எல்லாம் உண்டான நல்ல கர்த்தாவே, எல்லாருடைய கிருபை அப்பா. இந்த கிருபைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி
நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், மனதில் போல என்னை கத்தரேசு காத்தாரே.
மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் இந்த ஊரடங்கு சட்டம் மத்திய மாநில அரசு உலகமெங்கிலும் இந்த லாக்டவுன் வீட்டிலிரு, விலகியிரு, பாதுகாப்பாயிரு, விலகியிரு, வீட்டிலிரு, பாதுகாப்பாயிரு என்று உலக சுகாதார மையம் நிபுணர்கள் ஆலோசனையின்படி மாதக்கணக்கிலே நாம் வீட்டில் இருக்கிறோம். அவர்கள் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சபை கூடி வருதலை சற்று விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். என்னால் சபை கூடி வருகிறதல் என்றால் அது நமக்கு அன்பை வளர்க்கிறது, பக்தி விருத்தியை வளர்க்கிறது. அன்பிலும் பக்தி விருத்தியிலும் வளர, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரை ஒருவர் நாம் விசாரிக்க, முகம் பார்த்து சந்தோஷப்பட, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள நமக்கு ரொம்ப ஆசை இருக்கிறது. அதுதான் வேதமும் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாளில் உன் சொந்த வேலையை செய்யாத, உன் சொந்த பேச்ச பேசாத, கர்த்தருடைய நாளை மகிமையாய் எண்ணுவாயாகில் அப்பொழுது நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறிருக்க பண்ணுவேன். உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே நான் உன்னை போஷிப்பேன். இப்படியெல்லாம் வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. எசையா 58:13-14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சிய நாள். இது ஒரு உயிர்த்தெழுந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் முதல் நாள். இது ஓய்வு நாள் அல்ல. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இது ஓய்வு நாள் அல்ல, இது மனமகிழ்ச்சியான நாள். இது கர்த்தருடைய நாள். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். கர்த்தரை ஆராதிப்பதிலும், அவரை தொழுது கொள்வதிலும், அவருக்கு நன்றி சொல்வதிலும், ஆமென், எப்பொழுது நான் சொல்வது என்று காலையிலே ஆராதனை, மாலையிலே ஊழியம், அவைகளெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆலயங்கள், ஆமென், வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம், கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம உள்ளத்தை மூட யாராலும் முடியாது. நம்முடைய ஆவியை மூடி போட யாராலும் முடியாது. ஆமென். ஆராதிப்பதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், தியானிப்பதிலும், ஆமென், தேவனை துதிப்பதிலும் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. சீன தேசத்திலே ஒரு தேவ மனிதன் ஊழியத்துக்கு சென்றார். இயேசுவை அறிவிக்கும்படி சீன தேசத்துக்கு சென்றார். சீன தேசத்திலே அவர் ஊழியம் செய்யும் போது, இயேசுவை பற்றி அறிவித்த போது, அந்த சீன அரசாங்கம் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தது. சிறை தண்டனை என்றால் ஆமாம், இருட்டறை, இருட்டறை, வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஆமாம், அவர் யார் முகத்தையும் பார்க்க முடியாது, எந்த விசுவாசியையும் பார்க்க முடியாது, எந்த போதகரையும் பார்க்க முடியாது. இப்படி 18 ஆண்டுகள் சிறை ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்திருக்கிறார். 18 ஆண்டுகள் இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் வேதம் வாசிக்க பைபிள் கையில் கிடையாது, பாட்டு புஸ்தகம் கிடையாது. ஆனால் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அணைக்க யாராலும் முடியல. ஆமா, எந்த வேகத்தோடு இருந்தாரோ சிறைச்சாலைக்குள் போகும்போது, அதுவரை 100 மடங்கு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்புள்ளவராய், ஆவியிலே அனல் உள்ளவராய் தான் வெளியே வந்தாரா.
ஆமே, எந்த லாக்டவுன் இருந்தாலும் திருச்சபையின் பிள்ளைகளை, தேவ ஜனத்தை, ஆமே, நாம் நம்முடைய ஆவியை என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. ஆமே, ஆவிலே அனலாயிருங்கள், அப்படிதான் சொல்ற வேதம். ஆமே, ஆவியில் அனலாயிருங்கள். உங்கள் அன்பு எப்படி இருப்பதாக? மாயமற்றதாக இருப்பதாக. சகோதர சிநேகம் நிலைத்திருப்பதாக. ஆமே, ஊழியம் செய்யுங்கள், அப்படிதான் சொல்றார். ஜெபத்தில் எப்படி இருங்கள்? உறுதியாயிருங்கள். ரோமர் 12:9-10 அப்படிதான் சொல்றார். ஆமே, ஆவியில் அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக. சகோதர சிநேகம் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த மன மகிழ்ச்சியான நாளிலே நாம் முகமுகமா பார்க்க முடியாட்டாலும் லைவா, ஆமே, ஒலி பரப்ப ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்தார். அல்லேலூயா. ஆமே, அதற்கு கோடாகோடி தோத்திரம். நீங்க எல்லாரும் இந்த நேரலே வீட்டில் இருந்து ஆலயத்தில் இருப்பது போல, ஆலயத்தில் வந்து ஆராதிப்பது போல, வேத புஸ்தகத்தோடு, பாடல் புத்தகத்தோடு, ஆமே, டிவிக்கு முன்னாலோ இல்லை உங்க ஆண்ட்ராய்டு போன் அது வைத்தோ இந்த ஆராதனை, இந்த செய்தியை கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தொழிலையும் உங்களுடைய பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எந்த வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சீக்கிரமாக இந்த சூழ்நிலைக்கு ஒரு விடிவு காலத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆமென். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் கொண்டு வருவார். நேற்று மாலையிலே ஆன்லைனில் ஆமென் கான்ஃபரன்ஸ் அந்த மீட்டிங் அதில் நாங்கள் ஜெபித்தோம். அநேகர் ஜெபித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்திலும் அப்படி ஜெப நாட்களை நியமிக்க, ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் தலை வணங்கி ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த மன மகிழ்ச்சியான நாளிலே உம சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். வீடுகளில் இருந்து இந்த செய்தியை கேட்கிற, கவனிக்கிற, ஆமே, கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆமே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வாசியுங்கள். தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை கழித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடக்காரும் பின் நடக்காருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இவர் யார்? இவர் யார்? ஆமென். நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் இதே ஒரு வாரத்தின் முதல் நாள் தான். ஆமென். அதை நம்ம ஊர் வழக்கத்தின்படி குருத்தோலை நாயர்கள் என்று சொல்லுகிறார்கள்.
ஆமென். ஒரு கழுதை இன்மை. அல்லேலூயா. இயேசு எருசலேமுக்குள்ளே பவனி வருகிறார். அப்படி பவனி வரும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். மேல் வஸ்திரத்தை. அப்படி என்றால் மேல் வஸ்திரம் என்று சொன்னால் நம்ம எது முக்கியமா, அது முக்கியமான ஒரு ஆடையா இருக்கும் மேல் வஸ்திரம். நம்ம மேல் வஸ்திரம் என்று சொல்லும்போது கோட்டு சொல்லுவாங்க, இல்லாட்டா சால், இதெல்லாம் மரியாதைக்கு கணக்குக்குரிய அந்த மேல் வஸ்திரங்களை என்ன செய்தார்கள்? விரித்தார்கள். ஜனங்கள், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அதெல்லாம் ஒரு மரியாதை. இந்நாட்களில் சிகப்பு கம்பளம் விரிப்பாங்க. வெள்ளி நாட்டிலிருந்து அதிபர்கள் வந்தால் ஏர்போர்ட்ல என்ன விரித்து சிறப்பு கம்பளம், சிகப்பு கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்பார்கள். ஆமென். மரியாதைக்கு அடையாளமாக இயேசு எருசலேமுக்குள் பவனி வரும்போது வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிற 9 முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், இயேசுவுக்கு முன்னும் இயேசுவுக்கு பின்னும் திரளான ஜனங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவான். ஆர்ப்பரித்தார்கள். அந்த எருசலேம் நகரத்தாரெல்லாம் பார்த்தாங்க. ஆமென் என்று சொல்லப்படுது. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, ஆமென், ஆச்சரியப்பட்டு இவர் யார் ஆமென் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், அந்த நகரத்தில் இவரை பற்றி தெரியாத ஜனங்கள் இருந்தார்கள், இவரை பற்றி தெரிந்த ஜனங்களும் இருந்தார்கள். ஆமென். அதுக்கு எருசலேமுக்குள் பிறகு அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார். அவர் தேவ ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து, ஆமென், ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். ஆமென். ஆலயத்துடைய மரியாதை இழந்து இருந்தது. ஆமென். ஆலயத்தில் உள்ள அந்த கனம், அந்த மதிப்பு இழந்து அங்க புறா விற்கிறவர்கள் அந்த புறா கடைகள் ஆகிட்டாங்க. ஒரு எப்படி மார்க்கெட் ஆகிட்டாங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆகிடும். எல்லா சரக்கும் கோயில வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை வாடகை, அவங்களுக்கு தேவை வரி. ஆமென். அந்த காசுக்காருடைய காசுகளை எல்லாம் கீழே அவர்களெல்லாம் கவிழ்த்து போட்டார்கள். காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர். என்னுடைய வீடு என்ன வீடு? ஜெப வீடு. ஜெப வீட்டை எப்படி ஆகிட்டீங்கப்பா? கள்ளர் குகை ஆகிட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியமினை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் அங்கே ஒரு சீர்திருத்தத்தை செய்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமா அப்பொழுது குருடே சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சுத்தமாக. இந்த குருடர் சப்பானிகள் எந்த கோயிலில் இருந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க, அப்படிதான் நினைக்கிறேன். குருடர்கள் சப்பானிகள், நடக்க முடியாதவோ நம்மற்றவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னு இல்லை, அவர்களுக்கு காசு கொடுத்தாருன்னு இல்லை, அவர்களை என்ன ஆக்கினார்? சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஆமென்.
சப்பானிகளை சுத்தமாக்குறது என்றால் அது சாதாரண காரியம் அல்ல, அது பெரிய அதிசயம், அதனுடைய வல்லமை. அவன் மாத்திரமல்ல, குருடர். அவன் ஒரு கண்ணாஸ்பத்திரிக்கு போனா கண்ணாடி போடுறதுக்கு ஒரு நாள் முழுவதும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி எந்த பவர் போடலாம் இப்படிலாம். ஆனா இவங்க கண்ணே தெரியாத ஆட்கள், இவர்களை கர்த்தர் என்ன செய்தாரு? ஆமா, ஒரு கண்ணாடியை போட்டு விடல, அவர்களை பார்க்கும்படி செய்தார். ஒரு அல்லிலியா சொல்லுவோம். ஆமே ஆமே. இவர் யார்? இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் சர்வ வல்லவர். இயேசு யார்? ஆமே. Who is he? இவர் யார்? இந்த கேள்வியை எருசலேம் நகரத்தார் கேட்கிறார். அதுக்கு அவன் அந்த நகரத்தில் உள்ளவர்களே சொல்கிறார், இவர் கலிலேயாவில் இருந்து உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் சொல்கிறவர். ஆமென். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மக்களுக்கு சொல்லி வழிகாட்டுகிறவர். அதான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாய் மக்களுக்கு உரைக்கிறவர். அப்படிதான் மக்கள் அறிந்திருந்தாங்க. ஆமென். வெறும் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் வல்லமை மிக்கவர், அவர் அதிசயமானவர், அவர் குருட கண்களை திறங்கிறவர், சப்பானியை சுத்தமாக்கின அதே ஆலயத்தில் நடக்குது. எல்லாருக்கும் என்ன ஆயிற்று? ஆமென். எப்பொழுது என்ன நடக்கிறார்? என்ன நடக்க? அவர் செய்த அதிசயங்களில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் வேதவான் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்கிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு ஆம் கேட்கிறேன். ஆமென். அப்படி என்றால் என்ன? இவர்கள் சொல்கிறபடி நான் தாவீதின் குமாரன் தான், நான் தேவ குமாரன் தான். அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. ஆமென். குழந்தைகளுடைய வாயினால் பாலருடைய வாயினாலும் துதியை உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆமென். எடுத்து வருகிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்கியத்தை அவர்களுக்கு பாலகர் வாயினால், குழந்தைகள் வாயினாலே துதியை என்ன செய்தி உண்டு பண்ணினீர். இந்த இயேசுவை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? இவர் யார்? அந்த எருசலேம் நகரத்தார் கேட்டாங்க, இவர் யார்? இந்த கேள்விக்கு எல்லாம் வேதமே பதில் சொல்கிறது. அவர் யார்? இயேசு யார்? ஆமென். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த கேள்விக்கு பதில் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு யார்? இவர் யார்? இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகும் இயேசு என்று எருசலேம் நகரத்தார் சொன்னார். ஆனால் பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம ஆண்டவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. நம்ம அவர் நினைக்கிறபடி கிறிஸ்தவம் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து 2000 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு மக்கள் இதெல்லாமோ வாக்குவாதங்கள் இவைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட வேத புத்தகம் ஆதி ஆகமம், ஆமென், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றார். ஆமென். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆமென். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கார். அல்லேலூயா.
அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஆமென். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். 3:15 ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இதை யாருக்கு சொல்லுகிறார்? சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார். சர்ப்பம் என்று சொன்னால் சர்ப்பத்தின் வடிவிலே சாத்தான் அங்கே நிற்கிறார். ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்து பாவம் செய்ய தூண்டினவன். அவன் ஆதாமுக்கு சொல்லுகிறார், நீ நிலத்தில் உன் வேர்வையை சிந்தி சாப்பிடணும், பிரயாசப்படணும், கஷ்டப்படணும், உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வாழணும் அப்படிங்கிறது தான் ஆதாமுக்கு. ஏவலுக்கு என்ன சொல்லுகிறார்? உன் கற்ப நீ உன் பிள்ளை பெறும்போது வேதனையோடு உன் பிள்ளைய பெறுவாய். அது ஒரு சாபம். உலகத்திலே மிக கஷ்டமான வலினா பேர்கால வலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த வலியை தாங்கவே முடியாது. ஆமா, அப்படி ஒரு வலியா அந்த வேதனையோட நீ குழந்தைய பெறுவேன். சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்றான்? சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சமைக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரிழக்கும் நாடெல்லாம் என்னத்தை திம்ப? மண்ணை திம்ப. அப்ப அதுக்கு முன்னால் அவன் நடந்திருப்பான். சர்ப்பம் நடந்து போயிருக்கும் போல. புரியுதா? ஊருக்கு தான் அது இப்ப சாபத்தினால்தான் அது என்ன செய்யுது? கீழே ஊருக்கு மறுபடியும் அதுக்கு சொல்லுகிற உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு பிசாசை பார்த்து தான் சொல்ற. என்றைக்குமே மனுக்குலத்துக்கு பகைஞன் யாரு? பிசாசு. அவனுக்கு பேரு திருடன். கொல்ல வந்தவன், அழிக்க வந்தவன். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வந்தது. நானும் அது ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானும் அது இயேசு. திருடன் என்பவர் பிசாசு. ஆமென். பிசாசு மக்களுக்கு எப்பொழுது இடைஞ்சலை கொடுக்கிறவர், துன்பத்தை கொடுக்கிறவர், நஷ்டப்படுத்துகிறவர், ஏமாற்றுறவன், வஞ்சிக்கிறவன், பொய் சொல்றவன். அல்லேலூயா. அப்படி என்றால் ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு என்ன செய்கிறது? பகை. நமக்கு எதிரி வேற யாரும் யாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை. நமக்கு எதிரி யாருதான்? உங்கள் எதிராளியாகிய பிசாசா. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த பிசாசை அழிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதுல ஒரு வழிதான் என்ன வழி? பிசாசு. அவனுக்கு பேரு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு. வேதம் என்ன சொல்கிறது? மரணத்துக்கே அதிகாரி. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். மனுக்குலத்துக்கு மரணத்தை சம்பாதித்து கொடுத்தவன் யாரு? பிசாசு. அவனை அழிக்கணும் அப்படின்னா மரணத்தினாலதான் அழிக்க முடியும். என்னதுனாலதான்? இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகர் வருவார். அவர் தான் ஸ்திரீயின் வித்து. ஆமென். எப்படி ஸ்திரீயின் மூலம் உலகத்துல பாவம் பிரவேசித்ததோ அதே போல ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே தேவகுமாரன் உதித்து மனுக்குலத்தின் எதிரியாகிய பிசாசானவனை அழிப்பதற்கு தேவ திட்டம் ஒன்று இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனுடைய திட்டத்தை ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
என்ன, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கி அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். நீ அவர் குதிங்காலை. அப்போ பிசாசுடைய தலையை அவர் என்று சொல்லுகிற யார்? அது இயேசு. ஆமென். மரியாதை வயிற்றிலே உதித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஜெயித்ததை ஜெயிக்க போகிறதை குறிக்கிறது. ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த 3:15 சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த 3:15 மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய நற்செய்தி, மனுக்குலத்துக்கு ஏற்பட போகிற ஒரு வெற்றி செய்தி. ஆமென். அடுத்தபடியாக பார்க்கிறோம், ஏவாளும் ஆதாமும் பாவம் செய்த போது அவங்க நிர்வாணி ஆயிட்டாங்க. அவங்க நிர்வாணியானதுனால அவர்களுக்கு வெட்கம், அவமானம், ஒரு ஆடை இல்லாமல் நடக்க முடியுமா? அப்படி ஒரு அந்த கண் திறக்கப்பட்டது. ஆமென். அப்போ மகிமையா இருந்தார்கள், அந்த மகிமையை இழந்து போனார்கள். தான் நிர்வாணிகள் என்பதை கூட அறியாமல் அவர்கள் மகிமைக்குள்ளே கனவோடு இருந்தார்கள். அவர்களுக்கு நிர்வாணத்தை மூடுறதுக்கு அவங்க என்னெல்லாமோ செய்தாங்க. அத்தி இலையை தைத்தார்கள். அத்தி இலை என்றால் நம்ம நிர்வாணத்தை மூட நம்மளால முடியாது. நம்ம பாவத்தை பரிகாரம் செய்ய நம்மளால முடியாது. நமக்கு பாவ பரிகாரம் நாம் செய்து கொள்ள முடியாது. அத்தி இலை அது அந்த நிர்மாணத்தை நிரந்தரமா மூட. அந்த அத்தி இலையை தைத்து உடுத்தினாலும் அவர்கள் நிர்வாணமாக தான் இருந்தாங்க, வெட்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தார் அவர்கள் நிர்வாணத்தை மூடுவதற்காக 3ஆம் அதிகாரத்திலே, அதே 3ஆம் அதிகாரத்திலேயே இப்படி சொல்லப்படுது. 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடையின என்ன? ஒரு மிருகம் அடிக்கப்படணும். ஒரு மிருகம் அடிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? தோலை எடுக்க முடியும். ஆமென். அப்போ அந்த அதுக்கு முன்னால அவர்கள் மிருகத்தை அடித்ததே கிடையாது. ஆமென். ஆகவே ஆண்டவரே ஒரு மிருகத்தை அடித்து, ஒரு மிருகத்துடைய உடை ஒரு ஆளுக்கு பத்துமா? பத்தாது. சில மிருகங்களை அடித்து தோல் உடையை உண்டாக்கி, ஆமென், எப்படி உண்டாக்கினா? அதில் ஆண்டவர் நல்ல டெய்லரிங் தெரியும் போல. அவர் நல்ல ஒரு தோல் உடையை உண்டாக்கி இருக்கிறார். ஆமாம் ஆமாம், நல்ல ஒரு அதாவது ட்ரெஸ் மேக்கர் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் அவன் முதல் ஆபரேஷன் பண்ணவர். ஆதாம் பெலாயோடு உடுத்து மனுஷியா சிருஷ்டித்தவர். அவர் எல்லாத்திலையும் நிமிடர் ஆண்டவர். ஆமென். ஒரு மிருகத்தை அடித்து, ஆமென், அந்த மிருகம் பழுதற்ற மிருகம், அப்படிதானா? இவ செய்த பாவத்துக்கு அந்த மிருகம் என்ன செய்யும்? பாவம் செய்தது ஏவாளும் ஆதாமும். இவங்க நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு மிருகம் அடிக்கும். அப்போ மனுஷன் மிருகத்தை விட எப்படிப்பட்டவர்? விசேஷமான. ஏன்னா அப்படி ஆண்டவருடைய சாயம் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பிள்ளையாக அவர் சிருஷ்டித்தார்கள். ஆகவே மனிதனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. பழுதற்ற ஒரு மிருகம், தோல் உடையை ஆதாம் ஏவாளுக்கு உடுத்த. அப்படி என்றால் அந்த மிருகம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து சிந்த போகிற, இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இதுவும் இயேசுவைத்தான் குறிக்கிறது. அடுத்து பாருங்க, 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டிலும் கொள்மையாளர்களில் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இங்க பாருங்க, ஆபேல், காயின், முதல் மகன் காயின், 2வது மகன் ஆபேல்.
காயின் வந்து பயிரிடுகிறவன், ஆவேல் வந்து மந்தை மேய்க்கிறவன். அல்லேலூயா. ஆமென். 2 பேரும் கடவுளுக்கு பலி செலுத்த போறாங்க. ஆனா பலிக்கு என்னதுன்னா மிருகம்தான் பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படிதானா? பாவ நிவர்த்தி செய்வது கத்தரிக்காய் மிளகாய் அல்ல, பூசணிக்காய் பீக்கங்காய் அல்ல, வெண்டைக்காய் அல்ல, இவன் தானியத்தினால். இவன் தன்னுடைய பயிர் செய்த விவசாயத்திலிருந்து கொண்டு போனான். ஆனால் ஆபேல் என்ன செய்தான்? கொழுமையானதை. எப்படி தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்தாரோ, அதற்கு ஆபேல் தன் மந்தையிலே கொடுமையானதை, சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்தார். இது எதை குறிக்கிறது? இதுவும் இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். யாத்திராகமம் பாருங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். ஏசியா. ஆமென். 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2:10. பிள்ளை பெரிதான போது விட்டாள். ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று. அல்லேலூயா. இந்த மோசே இவர் யாருக்கு அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்தில் இருந்து மோசே மீட்பதற்கு ஒரு ரட்சகனை, இஸ்ரவேலர்களை மீட்பதற்கு ஒரு ரட்சகனை ஏற்படுத்தினாரோ, இந்த பாவ உலகத்தில் இருக்கிற நம்மை மீட்பதற்காக தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. அப்படி மோசே யாருக்கு முன்னடையாளமானவர்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர். அல்லேலூயா. இவர் யார்? இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு. ஆதியாகமம் சொல்லுகிறது, யாத்திராகமம் சொல்லுகிறது. அவன் இயேசுவுக்கு முன்னடையாளமானவர் யார்? மோசே. மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். மோசேயிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. மோசேயை காட்டிலும் பெரியவர். ஆமென். அருமையானவர்களே, அடுத்தபடியாக பார்க்கிறோம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இல்லாமல் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயலாம் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க, செம்பரியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இங்கே எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்க கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஆலோசனை. எகிப்தின் பார்வோன் இஸ்ரவேலர்களை விட மாட்டேங்கிறார். எவ்வளவோ மோசே ஆரோன் போராடி அற்புதங்களை செய்து பார்க்கிறார்கள். மோசேயுடைய அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறான். ஆனால் அவன் இருதயம் கடினப்படுகிறது. கடைசியாக ஒரு வாதை, கடைசியாக ஒரு அற்புதம். அதான் பஸ்கு ஆட்டுக்குட்டி. பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அந்த இரத்தத்தை ஒரு கிணியில பிடிக்கணும். ஈசோப்பினாலே இஸ்ரவேலர்கள் தங்கியிருக்கிற வீடுகளின் நிலை சற்று மேலும் நிலைக்கால்களில் பூச வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை நெருப்பில் சுட்டு வீட்டுக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும்.
அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். பழைய ஏற்பாட்டிலே நடந்தது என்றால் ஒரு நிஜம் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கப் போகிறார். பழுதற்றவராக, மாசில்லாதவராக, குற்றமற்றவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே படப்போகிற பாடுகளை குறிக்கிறது. ஆமென். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது ஒரு 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 நிழல் தான். ஆமென். தோலுடை அது ஒரு நிழல் தான். ஆமென். அல்லேலூயா. அடுத்து மிருகம் அடிக்கப்பட்டது, அது ஒரு நிழல் தான். ஆவியல் ஒரு பலி, அது கொடுமையானது, அது ஒரு நிழல் தான். பஸ்கா ஆட்டுக்குட்டி அது ஒரு நிழல் தான். ஆமென். நினைவு கூறுதல். அல்லேலூயா. அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வரும் மட்டுமே அந்த பஸ்கா பண்டிகை நினைவு கூர்ந்தார்கள். இயேசுவுமே நினைவு கூர்ந்தார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எதை குறிக்கிறது? பழுதற்றவராகிய இயேசுவை குறிக்கிறது. பாவமில்லாதவராகிய இயேசுவை குறிக்கிறது. அடுத்தபடியாக ஆமென், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது அவன், பிள்ளையாண்டவனை உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்ததினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். தன் குமாரனுக்கு பதிலாக, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தன் குமாரனுக்கு பதிலாக ஆண்டவர் 99 வயசுல யாரை கொடுத்தார்? 100 வயசுல யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்தார். சாராளுக்கு 90 வயசுல ஈசாக்கு பிறந்தார். ஆமாம். 99 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஆண்டவர் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஈசாக்கை எனக்கு பலி செலுத்துகிறார். எந்த மறுப்பும் தெரிவிக்காம, தன் மனைவியாகிய சாராட்டும் சொல்லாம, தன் வேலைக்காரர்களெல்லாம் அழைச்சிட்டு அவருக்கு காண்பித்த மோரியா மலையிலே ஈசாக்கை பலி செலுத்த போகிறார். அங்கே பலி செலுத்துவதற்கு ஈசாக்கை அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தியாச்சு. தன் கையில் இருக்கிற பட்டயத்தை ஈசாக்கை வெட்டும்படி பட்டயத்தை ஓங்குகிறார். அப்பொழுது கர்த்தர் தடுக்கிறார். அல்லேலூயா. நீ இப்போ எனக்கு பயப்படுறவங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டப்பா. பிள்ளையாண்டன் மேலே உன்னுடைய பட்டயத்தை என்ன செய்யாத, போடாத. உன் ஏகசுதன்னு கூட நீ பார்க்கல. 100 வயசுல பெற்றெடுத்த மகனை கூட பார்க்கல. நீர் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால. ஆமென். ஆமென். ரொம்ப சந்தோஷம். நீ உன் வாழ்க்கையில உனக்கு வச்சிருந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படின்னு தான் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு பரீட்சையை வைத்தார். அதுல அவன் பாஸ் பண்ணிட்டான். 13ஆம் வசனம் சொல்கிறது. ஆமென். 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமா, இப்படி ஆண்டவர் அவனை தடுப்ப. 12ஆம் வசனத்தை முழுமையா வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை ஒரு புத்திரன் என்றும் ஆமென் சொந்த குமாரன் என்றும் ஆமென் நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியா
நீ தேவனுக்கு பயப்படுவது என்பதை என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்தபோது இதோ பின்னால் புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். இந்த ஆடு கடா எதை குறிக்கிறது? ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்துன்னு சொன்னார். அவன் கொஞ்சம் கூட மனசுல யோசிக்காம செய்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா ஆவியை கூட நிறுத்து பார்க்கிறவர், இருதயங்களை அறிகிறவர், ஆமென், மனசின் யோசனையை கூட அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆபிரகாமுடைய முழு எண்ணத்தையும் கர்த்தர் அறிந்ததுனால நீ இப்போ எனக்கு பயப்படுறது. ரோமர்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:32 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இதே வசனத்தை தான் பவுல் அடியார் ரோம சபைக்கு பரலோகமும் பரலோக தேவனும் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தான் சொந்த குமாரன் கூட பார்க்கல. நம்ம ஈசாக்கு இப்படி பரலோகம் தன் குமாரனாகிய இயேசுவை அனுப்ப போகிறார் என்பதை காட்டுவதற்கு தான் ஒரு முன்ன அடையாளம் தான் யாரு? ஈசாக்கு பதிலான ஆட்டுக்கடா. அல்லேலூயா. அங்கேயும் இயேசு காண்பிக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? பலியை அல்ல. வேதம் சொல்லுகிறது, வாசியுங்க. ஆமா ஆமா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22-23. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களை பார்க்கிறோம் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிறோம் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தோலுடை. அடுத்து ஆபேலுடைய கொடுமையான காணிக்கை மந்தையில். அல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன பார்க்கிறோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமா, பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி. அடுத்து என்ன பார்க்கிறோம்? ஆமா, ஈசாக்கு. இதெல்லாம் யாரைத்தான் குறிக்கிறது? பின்பு இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்ப எல்லாருக்கும் புரியுமா இல்லையா? ஆமா, பலிகள் எல்லாம் சொல்லி வந்தார். கடைசியில இயேசுவை குறித்து யோவான் சுவிசேஷத்துல யோவான் நான் சொல்றேன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப ஆட்டுக்குட்டினா எல்லாருக்கும் புரியும், பாவ நிவர்த்தி. அப்போ உண்மையான பாவ நிவர்த்தி யாரு? இயேசுதான். எந்த ஆடு மாடுகள் பறவை பட்சிகள் அவர்கள் நம்முடைய பாவத்தை என்ன செய்யாது? நிவர்த்தி செய்யாது என்பதை உரக்க சொல்கிறது வேதம். ஆமென். 20 ஆதியாகமம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 15:22 என்ன சொல்லுகிறது? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். எல்லா ஆடு மாடுகளையும் பலி செலுத்தினாலும் அது பிரியமா இருக்குமோ? நம்ம கர்த்தருக்கு பிரியம் என்னது தெரியுமா? பலியை பார்க்கிலும் என்னது? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, பலியை பார்க்கிலும். நம்ம செய்த தக்கிரமத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சிருந்தா
அப்படின்னா என்ன, வருஷம் வருஷம் ஒரு ஆட்டை அடிச்சுட்டு போயிடும். ஆமா, 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அடிச்சா போயிடுச்சு. அதெல்லாம் பாவத்தை நிவர்த்தி செய்யாது. ஆமா, ஆட்டுக்கிடாக்களின் ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாது. ஆத்துமாவின் பாவ நிவர்த்திக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, உண்மைதான். ரத்தம் தான் பாவ நிவர்த்தியை செய்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பழிகள் எல்லாம் ஒரு நிழல் தான், நிஜம்தான். இது புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு இங்க வந்து பிடிக்கிறார் பாரு, என்ன பிடிக்கிறார்? ஆமா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய பலினா என்னது? கீழ்ப்படுகிறது. பெரிய பலி கடவுளுக்கு செலுத்துகிறது, அவர் சொல்ல கேட்கிறது. அதான் பெரிய பலி. அல்லேலூயா. இன்னும் அது குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? மீகா 6ஆம் அதிகாரம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மீகா சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் மீகா யோனாவுக்கு அடுத்தாப்புல இருக்கும். மீகா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் தகன பலி, சர்வாக தகன பலி பலி செலுத்தினா கொண்டு வர வேண்டுமோ? அடுத்து 7ஆம் வசனம். ஆயிரங்களான ஆட்டுக்கிடாக்களின் பேரில், ஆயிரங்களான, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேதம் சொல்லுகிறது. தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது சாலமோன் 120,000 ஆடுகளை பலி செலுத்தினான். ஆலய பிரதிஷ்டை என்று 20,000 மாடுகளை பலி செலுத்தினான். அப்படின்னா அந்த பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கணுமே. 120,000 மாடு. பெரிய ராஜா, பெரிய கோடீஸ்வரன். ஆமா, அல்லேலூயா. ஒரு நாளைக்கு அவர் வீட்டில் சாப்பாடு எப்படி தெரியுமா? 100 ஆடு. ஒரு நாளைக்கு அரண்மனை சாப்பாடு 100 ஆடு, 30 மாடு. பறவை பட்சிகளுக்கு கணக்கே இல்லைங்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு கோழி அடிச்சோம்னா எத்தனை பேர் சாப்பிடலாம்? பறவை பட்சிக்கு கணக்கே இல்லை. எத்தனை மாடு? 30 மாடு. ஒரு நாளைக்கு அரண்மனை சாப்பாடு, 100 ஆடு. அவர் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தினார். பிரதிஷ்டைக்கு எவ்வளவு? 120,000 ஆடுகள். தெளிவா சொல்றாரு. ஆயிரங்களான ஆட்டுக்கிடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் தூக்கிச்சிட்டு எண்ணெயை கொண்டு சாமிக்குன்னு என்ன செய்யறாங்க? ஊத்துறாங்க. பாதியை ஊத்துறான், பாதியை பூஜாரி வாங்கி வச்சுக்கிறேன். என்னமோ நடக்குது. எண்ணெயை ஊத்துறாங்க, பலி செலுத்துறாங்க, என்னெல்லாமோ பரிகாரம் செய்யறாங்க, படைக்கிறாங்க. நான் அடுத்து என்ன சொல்றாரு? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நன்மை? ஆடு மாடுகளை பலி செலுத்திட்டு முடிஞ்சிச்சு நினைக்கியா? பாவம் பரிகாரம் முடிஞ்சிச்சு நினைக்கியா? ஆமே. மனுஷனே, பாரத தேசமே, 1,38,00,000
138 கோடி மக்களே, சிறுவில்லிபுத்தூர் மாநகரே, இந்த சத்தத்தை கேட்கிற சகல ஜனங்களே, ஆமென். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன நன்மை? நியாயம் செய்து. அல்லேலூயா, ஆமென். கடத்தை எடுத்து சாமிக்கு உடைச்சாங்க. ஆமென், அல்லேலூயா. அதுவா அல்ல, ஆமென். சாமி களவாங்காதன்னு சொல்றாரு, திருடாதன்னு சொல்றாரு, பொய் சொல்லாதேங்கிறார், மற்றவனை ஏமாத்தாதேங்கிறார், கொள்ளையடிக்காதேங்கிறார், கலப்படம் செய்யாதேங்கிறார், ஒன்னு போல பிறனை நேசிக்கிறார். இதுதான் கடவுளுடைய விருப்பம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் சுத்தமாய் இருக்கிறார். நம்ம தெய்வம் சுத்தமுள்ள தெய்வம். ஆமென். நம்ம தெய்வம் நம்மளை சுத்த வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. மனசு மாம்சம் விரும்புறதை செய்யாத, நம்ம மனசு மாம்சம் விரும்பி செய்தி ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் வெளியேற்றப்பட்டார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கோடி கோடியா வச்சிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நியாயம் செய்து, என்ன செய்து? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஆமென். பலியே அல்ல, காணிக்கையே அல்ல. ஆமென். என்ன சொல்கிறார்? நியாயம் செய்து, நியாயத்தை செய்யி. நியாயம் எதுல? நியாயம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயம்னா என்ன? நீதினா என்ன? உண்மைனா என்ன? ஒழுக்கம்னா என்ன? சத்தியம் வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்றீங்க ஐயா, நான் சொல்றபடி நீங்க செய்யாமல் போகிறது என்ன சொல்றாரு? என்ன செய்ய சொல்றாரு? நம்மள நியாயம் செய்து. அல்லேலூயா. ஆமென். கடவுளை கனம் பண்ணணும். என்னை கனம் பண்ணுகிற நான் கனம் பண்ணுவேங்கிறாரு. உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுங்கிறாரு. நீ எப்படி அளக்கிறாயோ அப்படி உனக்கு அளக்கப்படுங்கிறார். கொடுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நீதிதான். நியாயம் செய்து என்ன சொல்றாரு? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. அடுத்து என்ன செய்யணுமா? இறக்க வேணுங்க, இறக்கப்படணுங்க. நியாயம் செய்கிறாரு. அடுத்து என்ன செய்? இறக்கம், இறக்கப்படணும். இரக்கத்தை சிநேகித்து. நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ஸ்தோத்திரம். என் இயேசு ஸ்தோத்திரமே. சொல்லுமா? நியாயம் செய்வாங்கிற இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நீதி, நியாயம் செய்ய,
இன்னைக்கு உலகம் என்ன சொல்றது? நியாயமா வாழ்ந்தா பிழைக்க முடியுமா? ஆமா, நியாயமா வியாபாரம் பண்ண முடியுமா? முடியும். நம்ம விசுவாசி தான் நியாயமா வியாபாரம் பண்ணாரு. அவர் பிள்ளைகளை உலகளவுல கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நியாயமா இருந்தா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அந்த பாதையில என்ன இல்லை? மரணம் இல்லை. அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். நீதிமான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கனின் வழியோ அழியும். ஆமென். நியாயம் செய்து அடுத்து என்ன செய்து? இரக்கத்தை சிநேகித்து. இரக்கத்தை சிநேகிக்கணும். அல்லேலூயா. இப்ப நமக்கு இரக்கம். ஏழைகளுக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடுமையிலே குடிநிழலே, கடுமையிலே குடிநிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே நீரே, நீரே உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே. அதிசயம் செய்தி ஆண்டவரே, அதிசயம் செய்தி ஆண்டவரே. ஆமென். நியாயம் செய், இரக்கத்தை என்ன செய்? சிநேகித்து. ஆமென். உன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? மனத்தாழ்மை. நான் படிச்சிருக்கிறேன், நான் பாஸ் பண்ணேன். ஆமென். நான் படிக்காட்ட மார்க் வாங்க முடியுமா? நான் படிக்கிறேன், நான் மெமரி பண்றேன். அதனால நான் இந்த ஸ்கூல்ல நான் முதல் மாணவன் அப்படின்னு ஒரு பெருமையா பேசினான். பிளஸ் 2ல படித்துக்கிட்டேன். ஆமென். முடியல. என்ன சொல்கிறார்? தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? தாழ்மை. நம்மளால ஒண்ணும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமிக்கு இந்த மாதிரி பயந்து உலகமே நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா, நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆமா, கையை கழுவாதவெல்லாம் கையை கழுவுறான், குளிக்காதவெல்லாம் குளிக்கிறான், பல் தேய்க்காதவெல்லாம் தேய்க்கிறான். ஆமா, பயம், உயிருக்கு பயம், கடவுளுக்கு பயம் இல்லை. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் வரணும். மரண பயம், மரண பயத்தினாலதான் ஊரடங்கு. 6லும் ஜாவு, 100லும் ஜாவு. என்னைக்கு ஜாவ தப்புறோம்? ஆமா, நம்ம ஆண்டவர் இயேசுதான் அஞ்சான் நெஞ்சு. ஒரு அல்லையிலே சொல்லுவோம். அவர் மரணத்துக்கு பயப்படலை. அதனால நீங்க டெய்லி போலீஸ்கிட்ட போய் அடி வாங்குங்கன்னு நான் சொல்லலை. வீட்டில் இருந்து சட்டம், அரசாங்க சட்டம் சொல்லுது வீட்டில் தான் இருக்கணும். அல்லேலூயா. அது நமக்கு தான் சேஃப்டி, நமக்கு தான் பாதுகாப்பு. ஒன்று நியாயம் செய்யி, ரெண்டாவது என்ன செய்? இரக்கத்தை சிநேகி, மூன்றாவது என்ன செய்? மனத்தாழ்மையாய். நம்ம ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 29ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:28 அப்படிதானே? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆஃப் பண்ணி வைங்க. இது ஆஃப் பண்ணிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு நிம்மதியாக வாழ, சுகமாக வாழ, சந்தோஷமாக வாழ ஆண்டவர் நமக்கு வழி சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும். அப்படின்னா என்ன? அந்த சாந்தமும் அந்த தாழ்மையுமான இயேசுவின் இயல்புகள் நமக்குள்ள வரும்போது நாமும் சந்தோஷமாக இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். இன்னும் புதிய ஏற்பாடை நெருங்க நெருங்க நிஜத்துக்குள்ளே வருகிறார். ஆமாம், தீர்க்கதரிசிகள் நிஜத்துக்குள்ளே வருகிறார். ஆமாம், நிழல் போய் நிஜத்துக்குள்ளே வருகிறது. வாசிங்க பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 5:1. பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர்கள் பலியிடுவதைப் போல பலியிடுவதை காத்திலும் செவி கொடுக்க சேர்வதே நல்ல. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? பலியிடுவதெல்லாம் யாருன்னு சொல்றாரு? மூடர்கள் பலியிடுகிறார்கள். எங்க வந்துட்டாரு பாருங்க பிரசங்கி. சாலமோன் சொல்கிறார், மூடர்கள் பலியிடுவதை பார்க்கும், மூடர்கள் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கும் செவி கொடுக்க சேர்வதே நலம். நம்ம காது கொடுக்கணும், பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்றார். ஆமாம். ஏசாயா 53:1-6 வரைக்கும் வாசிங்கள். ஏசாயா 53:1-6 வரைக்கும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். 4ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். மெய்யாகவே அவர் ஏன் இந்த பாடலாம் பட்டாரு? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுவன ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தடுப்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் அவன் தன் வழியிலே போனோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரிக்கப் போகிறதை ஏசாயா சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர் யார்? இவர் யார்? இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, மெய்யாகவே நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு, ஆமென், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, ஆமென், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டவர், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டவர், நமக்கு சமாதானத்தை உண்டு போன ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நமக்காகத்தான் சிலுவையில் இயேசு மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா.
ஆமென். நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்களை எல்லாம் அவர் தீர்த்து விட்டார். ஜென்ம பாவம்னா பாட்டை பூட்டை செய்த பாவம் தொடருது. பாவம் பின்தொடரும் என்று. சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும். ஆமா, அப்படி என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதனாலே, இயேசு நமக்காக மரித்தார் என்பதை விசுவாசிப்பதனாலே, இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிப்பதனாலே ஜென்ம கர்ம பாவத்திலிருந்து விடுதலை, மீட்பு. அல்லேலூயா. ஆமென். நமக்கு மீட்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், நம்மளை நீதிமானாக்குகிறார். இதே 53:11 வாசிங்க. 11. அவர் தமது ஆத்மாவின் வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆமென். என் தாசனாகிய நீதிபரர் ஆமென் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமப்பார். தம்மை பற்றி அறிவினாலே, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவு இந்த உலகத்துக்கு தேவை. இவர் யார்? நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர், நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்களை எல்லாம் தீர்த்தவர், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவத்துக்கும் பரிகாரம் செய்தவர். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அவரை பற்றிய அறிகிற அறிவு நமக்கு வேண்டும், இன்னும் நம்ம குடும்பத்துக்கு வேண்டும், நம்ம சொந்த பந்தங்களுக்கு வேண்டும், நம்ம உறவுக்கு வேண்டும், நம்ம ஊருக்கு வேண்டும், நம்முடைய தேசத்துக்கு வேண்டும். இயேசுவை பற்றிய அறிவு வேண்டும். அவர் யார்? இவர் யார்? இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். அல்லேலூயா. இவர் என்ன செய்தார்? 5:8 வாசிக்க. ரோமர் 5:8 வாசிக்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுத்துகிறார். நமக்கு பதிலாக, ஈசாக்குக்கு பதிலாக ஆடு அடிக்கப்பட்டது போல, ஆதாம் ஏவாளுக்கு பதிலாக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு போட்டது போல, இந்த உலகத்தின் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் வாசியுங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். நமக்காக இயேசு மரித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க இயேசு மரித்தார். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டது அதிக நிச்சயமாக. ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால நம்ம எப்படி ஆயிருக்கிறோம்? நீதிமான்கள். அப்படின்னா நம்ம மேல என்ன இல்லை? கோபம் இல்லை. ஆமா, கோபமும் இல்லை, சாபமும் இல்லை. தேவ கோபம். இன்னைக்கு இந்த கொரோனா ஒரு தேவ கோபம். மனம் திரும்பாதவர்களுக்கு அது தேவ கோபம், அது பாவம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பிய இயேசுவை அறிந்த ரட்சிக்கப்பட்ட நமக்கு, அல்லேலூயா, ஆமென், கோபாக்கினைக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நமக்கு ஒரு தீங்கும் வராது. அல்லேலூயா. நம்ம இயேசப்பா அவர் நீதிமான், என் தாசனாகி நீதி பெற நம்மளெல்லாம் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அவர் மனிதத்து உயிர் தந்தனால நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நீதிமான், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். அல்லேலூயா. ஆனால் நம்ம பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். உண்மையுள்ள சாட்சி, மரித்தோர் முதல் பிறந்தவர்
பூமி உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி. அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர். ஆமென். சகல நோய்களையும் சுகமாக்குகிறவர். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் அவர் நோய்களை ஆமென் நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு. பேயையும் விரட்டுவார், நோயையும் விரட்டுவார். பேயையும் விலக்குவார், நோயையும் விலக்குவார். திருச்சபை பயப்பட வேண்டாம், திருச்சபை கலங்க வேண்டாம், திருச்சபை விசாரப்பட வேண்டாம், திருச்சபை துக்கப்பட வேண்டாம். ஆமென். சங்கீதம் 112 இருக்கிறது ஒரு வசனம், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இரட்சகர் நம்ம கூட இருக்கிறார். உண்மையுள்ள சாட்சி நம்ம கூட இருக்கிறார். மரித்தோழுந்து முதல் பிறந்தவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி நம்ம கூட இருக்கிறார். ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். அவர் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துச்செய்தியை கேட்கிறதுனா பயப்படாம். சங்கீதம் 112 சொல்லப்பட்ட நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய். அல்லேலூயா. ஆகவே ஏசியா 12ஆம் அதிகாரத்திலே மத்திய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசியா அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அல்லேலூயா. ஏசியா அவர் யோனாவிலும் பெரியவர். ஏசியா அவர் சாலமோனிலும் பெரியவர். ஏசியா ஆமென் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆகவே அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. ஆமென். எல்லா டிவியிலும் ஃபேஸ்புக்கிலும் ஆமென் ஊடகங்களிலும் கூடாங்கி பயங்காட்டினார் மாதிரி பயங்காட்டிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. இதே பூமி இருக்கும். 1000 வருஷம் இந்த பூமியில நம்ம ஆளுவோம் இருக்கு. அல்லேலூயா. இருப்போமா இல்லையா? ஆமென். நிச்சயமா இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவர் நமக்கு அழியாத வாழ்வை வச்சிருக்கிறார். ஒரு டெம்பரவரி வாழ்வு இல்லை. ஆமென். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை உனக்கு நான் காண்பிப்பேன். முதிர் வயதிலும் நீ கனிதந்து பசுமையா புஷ்டியா இருப்ப. குழந்தைக்கு பயப்படாதுங்க. ஆமென். ஆனால் சுத்தமா இருங்க, சுகாதாரமா இருக்கு, கவனமா இருக்கு, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. பயந்து சாக வேண்டாம். ஆமென். ஆகவே தைரியமா இருக்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நீதிமான். அவர் நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நம்ம பாவத்தில் இருந்து நம்ம மீட்டிருக்கிறார். நம்ம மேல தேவ கோபம் இல்லை. ஆமென். தேவ கோபத்தில் இருந்து நம்மளை விலக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறோம், அவருடைய மறைவில் இருக்கிறோம், அவருடைய சட்டையின் கீழ் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். நீதிமான் துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படாது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 112 சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் நீதிபரரே, எங்களை நீதிமான் ஆக்கினவரே, நீர் எங்களுக்கு தைரியத்தையும்
நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தந்திருப்பதற்காக நன்றி. உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கை வரட்டும். உம்மை அறிகிற அறிவினாலே ஆமென் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு, அவர்களுக்கு நீதிமான் ஆகிற ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும், நியாயம் செய்ய, இரக்கத்தை சிநேகிக்க, என் தேவனுக்கு முன்பாக நாங்கள் மனத்தாழ்மையாய் வாழ எங்களுக்கு கிருபைதான். இயேசுவை போல வாழ, உமது குமாரனா இயேசுவை போல நடமாட, உமது குமாரனா இயேசுவை போல நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலன்தான். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இந்த சத்தத்தை கேட்கிற யாவரோடும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை.